யோ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கேட்டியா போட்டோ பிடிச்ச? அத கேட்க நீ யாரு? என் கேமரா என் பிலிம், நான் எதை வேணாலும் எடுப்பேன். மரியாதையா என்ன பிடிச்ச போட்டோ என்கிட்ட இப்பவே கொடுத்துரு, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். போட்டோ பிடிச்சது என்ன தப்பு செண்பகம்? இதுக்கு போய் பெருசா சத்தம் போடுறிய? அட என்னங்கய்யா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. ஆமா என்னையா பூம் பூம் மாடு மாதிரி தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? யோ உன் வீட்லயே ஒரு குமரை பொண்ணு இருக்கா, உன்னை கேட்காம ஒருத்த அவளை தொட்டுட்டா விட்டுடுவியா? என்ன செண்பகம், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல? ஏன் உடம்பு கூசுது? உனக்கு கூச்சமா இல்லன்னா குளிச்சு மூழ்கி மோட்ல மாவு பூசி சீவி முடிச்சு கொண்டையில பூவை வச்சுக்கிட்டு நீ சதுராட அந்தாள் பிடிக்கட்டும். நீ என்ன அந்தாளுக்கு லாயரா? பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டியே படி. யோ என்ன போட்டோ பிடிக்கணும்னா என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்காம எப்படியா போட்டோ பிடிக்கலாம்? அதான் என் பாயிண்ட். என்னையா இடிச்சு புளி மாதிரி நிக்கிற? சொல்லியா? ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான். அப்பனா அந்த ஆள் கிட்ட என்ன போட்டோ பிடிச்சதுல இப்பவே கொடுக்க சொல்லு. தம்பி செண்பகத்துக்கிட்ட வாயை கொடுத்து மீறவே முடியாது. புளியம்பழத்தை உழுப்புற மாதிரி உழுப்பி விடுவா. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் புளிய மரத்தை உழுப்ப சொல்லுங்க. அட நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பேசாம பிலிமை கட்டி குத்துற வேண்டியதானே? அதுதானே நியாயம். கொடு கொடு. ஆமா நீ போட்டோவெல்லாம் எடுப்பியாமே, என்னையும் ஒரு போட்டோ எடுவேன். அப்படியே அதை பேங்க்ல மாட்டி வைப்பான். வேணாம் சார், கஸ்டமர்லாம் பயந்துருவாங்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னையெல்லாம் எடுப்பியா? பொம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து எடுப்ப, அப்புறம் வாங்கி கட்டிக்குவேன். யார் வாங்கி கட்டிட்டது? பாத்துக்கிட்டே இருங்க, அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன். ஏய் அவங்க அண்ணன் ஒரு மாதிரி. இப்பதான் ஒருத்தன் வலது கைய வெட்டி இடது கையில கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை வலது கைய வெட்டுவானோ இடது கைய வெட்டுவானோ. ஒரு கால் ரெண்டு கையும் வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, நீ எப்படி சாப்பிடுவ? அதையும் பாத்துருவோம். அவ என்ன 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தின மாதிரி நானும் அவளை அவமானப்படுத்தல. நான் சேர்க்கறே இல்ல. வண்டி நேத்து கோவில் திருவிழால உன் ஆட்டம் பாட்டம் ரொம்ப பிரமாதமாமே. நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கல. ஃப்ரெண்டு திடீர்னு வர சொல்லிட்டான், அதனால வர முடியாம போயிடுச்சு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். எப்படி போறா பாத்தியா? கடாரி கண்ணு குட்டி மாதிரி சும்மா தல தலன்னு போயிட்டு இருக்கா. இவ என்னைக்கு சம்மதிக்கிறது, எப்ப என் ஆத்மா சாந்தி அடைகிறது? தம்பி. என்ன சார், எதுக்கு கூப்பிடுறீங்க? வாடா. டேய் இந்த லெட்டரை கொண்டு போய் செண்பகத்துக்கு கொடுக்குறியா? என்ன சார் அந்த மாதிரி லெட்டரா? உழைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். போடா. முடியாது சார். டேடே கண்ணா போய் கொடுத்துட்டு வாடா. காசு தருவியா? தரேன்டா. டேய் நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவ, உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. போ போடா, இப்படி போ. அக்கா. என்னடா? இந்த கடுதாசியா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யார் கொடுக்க சொன்னது? அதான் அந்த பேங்க்காரு, ஏணி மரமாட்டம் உயரமா இருப்பாரு. நான் தான் டவுன பணம் எல்லாம் கட்டிட்டேனே, அப்புறம் கடுதாசி கொடுத்து அனுப்பணும். என்னக்கா நீ, உனக்கு இது கூட புரியலையே? ஒரு வயசு ஆம்பளை பொண்ண மாதிரி அழகான பொண்ணுக்கு போய் என்ன மாதிரி பையன்கிட்ட கடுதாசி கொடுத்து அனுப்புனா அது காதல் கடுதாசியா தான் இருக்கும். இன்னைக்கு தாண்டா அந்த ஆள் சிண்டு வசமா என் கையில மாட்டி இருக்கு. உண்டு இல்லன்னு பாத்துடுறேன். கஸ்தூரி அக்கா, கல்யாணி அக்கா, வாங்க வாங்க. யோ வெளியில வாயா, வாயா வெளிய. என்னது வெளிய வாயாவா? கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா, நான் இந்த பேங்க் மேனேஜர். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு. ஒட்டகமா? ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது, பாலைவனத்துல தான் கிடைக்கும். ஏய் என்ன வேணும்? ஏன் கத்துற? யோ மேனேஜரே, அந்த ஆள் கிட்ட கேளியா. ஏயா உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா, இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல. ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கிற? இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா? வெளியே வெளியே சொல்லிடாதம்மா, ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க. லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு, புரியுதா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும்? யோ இந்த ஆளுக்கு வேலை என்ன? கொடுத்த கடனை வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடுதாசி எழுதுறதா? உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? இப்ப பாரு, பட்டா விஷயம் நடக்க போகுதோ கும்பா விஷயம் நடக்க போகுதோ. ஏன் சார், காதல் கடுதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் யாருக்கும் எந்த கடுதாசியும் எழுதல. என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? இப்படி ஏதாவது உறுத்தி பற்றி பேசுவேன்னு தெரிஞ்சுதான் கடுதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்னையா சொல்ற? நான் எந்த கடுதாசியும் எழுதல. நீ தான் எழுதன. நான் எழுதல. நான் எழுதல, நீ எழுதலைன்னு அந்த லெட்டரை கொண்டாமா, பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது. என்னம்மா அந்த கத்து கத்துன? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு.
உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுதான்னு பாரு. முதல்ல அந்த கடைசி பிரிச்சு பார்த்துக்க கூடாது. உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரியான வாயாடி. நீ வாடி போலாம். சரிங்கடி. புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கடிதாசி எழுதி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. நான் அதுல எழுதித்தான் இருக்கேன். வேணா அந்த பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணியில நினைச்சு பாரு. அப்போ புரியும் உனக்கு நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு. சரிதான் போவியா? ஏன்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு, ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், வெரி சிம்பிள். எப்படி? வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன். அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். எப்படி? பழிக்கு பழி. சபாஷ். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சாதான் தெரியுமா? சார் அதெல்லாம் சோப்புல எழுதல, பேனால தான் எழுதியிருக்கேன். நல்ல வேலை. இல்லைன்னா ஏன் வேலை போயிரும். வேலை தானே, போகட்டுமே. ஆமா ஆமா, போனா எனக்கு என்ன? இது ஏன் வேலைப்பா. பட்டிக்காட்டு பெட்டை கோழியே வாளை ஆட்டினால் ஒட்டம் நறுக்கி விடுவேன். கடன் தொலைலிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு. நீங்க தான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணமா? நான் எங்க அப்பனை நம்பி இருக்கேன். எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கான். உடுக்க பேய நம்பி இருக்கு. பேயே இந்த ஊர்ல இல்ல. அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது? வாழ்க்கை எப்படி நடத்துறது? இந்த பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் என் பொண்ணத்தை தான் பாப்பீங்க. ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரும் சாக மாட்டீங்களே. தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 முழ கயிறை கட்ட வச்சிருவீங்க. அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும். 10 மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே, அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா. ஐயோ சும்மா இருங்க. நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். பகல்லையே போய் அவனை கடிச்சாத்தான் ராத்துல அவன் தெரிய மாட்டான். இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான். அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன். என்ன சும்மா இருங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடி போங்கடி. இவனும் அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான். ஏண்டி நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கல்ல வீடு? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேயே காத்து வாக்குல பரவிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2ஆம் தாரம்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? என்னப்பா நான் வாரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மேல பாத்துக்கிட்டு நிக்கிற. இல்ல, நான் காக்காயை பாத்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டும் இல்ல. அது கிடக்கட்டும், இது இங்கேயே கிடக்கட்டும். வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு? நிறைய நிலம் இருக்கே. உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். விதண்டாவாதம் பண்ணாதே. எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நாட்டுல அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும். இப்படி முன்னால நிலம் வாங்கினவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன். நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட. அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன். ஏய், என்ன வழி விடு. பட்டிக்காட்டு பொட்ட கோழிய வாலாட்டாதுன்னு எழுதினால யோ பட்டணத்து ஒட்டக சீவிங்க. நீ என்கிட்ட வாலாட்டாதே, ஒட்ட நறுக்கி விடுவேன். நறுக்கி கிராமத்துக்குள்ள கத்திரிக்கா வழிய விடுறே. போயா பட்டணத்து நீட்ட கத்திரிக்கா. நேர்ல தான் அப்படின்னா கனவுலயும் சண்டைக்கு வராளே. மொத்தத்துல குள்ளச்சினால தூக்கம் கெட்டு போச்சு. சரக்கு நல்லா இருக்கு. அதை யாரா பிடிச்சு தர்றது? என்ன மிஸ்டர் சேகர் பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல, சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. என்ன சார், உங்க முன்னால குடிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு போல இருக்கு. நான் மேனேஜர்ல என் முன்னால குடிக்கிறதுக்கு ஒரு கூச்சம், பயம். சேகர், குடிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லாதவன் சொர்க்கத்துக்கே போவான்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. சார், ஔவையார் எப்ப சார் இதெல்லாம் சொன்னாங்க? போன வாரம் மதுரையில வச்சு என்கிட்ட சொன்னாங்களே. கமான் ட்ரிங்கு. ஐ எம் சாரி, என்ன விட்டுருங்க. இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்கிறாரு, விட்டுருவோம். ஐ டேக் கும்மு. சார், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு இருக்க. கேக்குறதுதான் கேக்குறீங்க, என்ன சிறுசு? பெருசாவே கேளுங்க. ஒண்ணு இல்ல,
பக்கத்து கிராமத்துல ஒரு சாராய ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆரம்பிங்களே ஆரம்பிங்களே. இது என்ன பிராந்தி விஸ்கி? அடாடாடாடா, அந்த 300 மில்லி கடா மார்க்கை ஏத்திக்கிட்டு அப்படியே ஊறுகாய நாக்கில போட்டு அதனுடைய மகிமையே மகிமை. இந்த பாருங்க, நீங்க சாராய ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிக்க கூடாது, ஊறுகா ஃபேக்டரியும் பக்கத்துல ஆரம்பிக்கணும். அப்பதான் தொட்டுக்க வாட்டமா இருக்கும். என்ன வேண்டாமா? ஊறுகா ஃபேக்டரி வேண்டாமா? வெளியே வாங்கிக்கிறோம். ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாரா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா சொன்னேன் இல்லையா? 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட், ஒரு 5 லட்சம் ரூபாய் துண்டு விடுது. உங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல கட்டிடுவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் லோனுக்கு சாங்ஷன் பண்றேன். என்ன சொல்ற சேகர்? இந்த பாருங்க, நாம வேலை பார்க்கறது ஒரு ரூரல் பேங்க். மேக்ஸிமம் 5000 ரூபாய் தான் கடன் கொடுக்க முடியும். அதுக்கும் சரியான காரணங்கள் இருக்கணும். இப்படி லட்சமா கடன் கொடுக்கறதுக்கு பேங்க் சட்டம் ஒத்துக்காது. தட் இஸ் பேங்க் மிஸ்டேக். பேங்க் மிஸ்டேக் இல்ல, உங்க மிஸ்டேக். பாத்துங்க. என்ன மேனேஜர் சார், உங்க பேங்க் கிளர்க் சட்டம் கட்டணும் என்னமோ பேசுறாரு. அதுவா? அவன் சின்ன பையன், சட்டமே தெரியாது. உங்களுக்கு தான் சட்டம் எல்லாம் தெரியும். ஏன் சார், எப்படி சார் நம்ம பேங்க்ல லட்சமா கடன் கொடுக்க முடியும்? என்ன நீ மேனேஜரா நான் மேனேஜரா? நீங்க தான் மேனேஜர். இந்த பாருங்க, உங்க வீட்டுல ஏதாவது பணம் இருந்தா கொண்டு வந்து இந்த ஆளுகிட்ட கொடுங்க. சாராய கடையோ கள்ளு கடையோ ஆரம்பிச்சுக்கிட்டோம். வர்றேன். பாத்தீங்களா, இவ்வளவு குடிவரியிலையும் நான் தான் மேனேஜர்ங்கிறத ஒத்துக்கிட்டான். யூ டோன்ட் வரி, நாளைக்கு காலையில பொட்டியோட பேங்குக்கு வாங்க, நான் அடிச்சு கொடுக்கறேன். என்ன சோடா பாட்டில் இவ்வளவு பெருசா செஞ்சிருக்கானுங்க? வள்ளி, வள்ளி, ரூம் சாவி கொடு. அட, சாவி தானே கேட்டேன், இதுக்கே வைக்கப்படுற? சாவி நீங்க தான் எடுத்துக்கணும். சரி, எங்க இருக்கு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். அது செயின்ல இருக்கு. சரி சரி, எடுத்து கொடு. என்னால எடுக்க முடியாது. இங்க பாருங்க, கையில மருதாணி இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். என்ன மேனேஜர் சார், 10 நாள் ஆளைய காணோம்? என் சம்சாரத்துக்கு பிரசவம், அதனால 10 நாள் லீவ் போட்டேன். போன வருஷம் 5 நாள் தானே போட்டீங்க. போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது, அதனால 5 நாள் லீவ் போட்டேன். இந்த வருஷம் 2 குழந்தை பிறந்தது, அதனால 10 நாள் லீவ் போட்டேன். அடுத்த வருஷம் எப்படி? 15 கணக்கு பாத்துக்க. நாடு தாங்குமா? என் சம்சாரம் தாங்குறா. போயா, என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி. மாசி, ஊசி ஏன் எங்க வச்சீங்க? நீங்க தானே கொண்டு வந்து வச்சீங்க. வாடா, நம்ம பேங்க் தான். மேனேஜர் சார், வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் நம்ம லோன் சம்பந்தமா. ஒரு நிமிஷம், அதான் கொடுக்க முடியாதுன்னு நேத்தே சொல்லிட்டேன்ல. 2 நிமிஷம். இந்த பேங்க்ல நீங்க மேனேஜரா இல்ல அவர் மேனேஜரா? 5 நிமிஷம். நான் மேனேஜர், நான் கேட்க வேண்டியதுல நீயே கேட்டுக்கிட்டு இருக்கியே. 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். என்னவே வாய் பூரா மீசி வச்சுக்கிட்டு, யார் இருந்தாலும் ஏன் கைத்தடி? வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சார் இது, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க? மறந்துட்டேன். நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தீங்களே. அப்படியா? வீட்டுக்கு வந்தானா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? கிட்ட வாங்க. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி கூட கொடுத்தனே. பார்ட்டியா? இருக்காதே. என்ன சார் இது, ஏன் லோன் சம்பந்தமா வாங்கி தரேன்னு பிராமிஸ் கூட பண்ணீங்களே. பிராமிஸா? நான் யாருக்கும் கொடுக்கிற பழக்கம் இல்லையே. கைத்தடி. கொடுத்திருப்பேன். இந்த பாருங்க, நான் லோன் கொடுக்க நினைச்சாலும் இவன் இருக்கானே, மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதி போட்டு என் சீட்டையே சின்ன பின்னான்னு கிழிச்சிருவான். அப்புறம் ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படின்னா முடிவா என்னதான் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டார்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இனிமேலாவது பேங்க் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஓகே? இந்த பாண்டித்துறை யாருன்னு தெரியாம பேசுற. மரியாதையா வெளியே போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன். போடா, என்னடா போலீஸ்? நான் பாக்காத போலீஸா? என்ன போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். போயிட்டு வர்றேன்னா, இந்த பாண்டித்துறை யாருன்னு உனக்கு தெரியாது. அதேதான் அவரும் சொன்னாரு. போட்டா போடே. 2 பேரும் ஒரே வசனத்தை பேசிக்கிட்டு புதுசா ஏதாவது பேசக்கூடாது. இவன்கிட்ட எல்லாம் ஏப்ப வாயா கொடுக்குற? பின்ன வேற ஏதாவது கொடுக்கலான்றியா?
யோ நிறுத்தியா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பழக்க வந்த இடத்துல எங்க ஊருக்காரரை அடிப்ப? கை நீட்டுற பழக்கம் என்ன பழக்கம்? படிச்சிருக்கிறே தவிர சுத்த ரவுடியா இருக்கே. ஏய், இத பாரு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம இனிமே எங்கேயும் பேசாத. வெளியூர்கார பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணு கைய நீட்டு அடிச்சிருக்காயா? ஏன் அடிச்சானு கேளு. இதோ இருக்காரு இந்த ஊர் பெரிய மனுஷன். இவர் எங்க பேங்க்ல கடன் கேட்க வந்து நிறுத்தியா? என்ன படிச்சிருக்க நீ? பஞ்சாயத்துல என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்ற? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு ஏன் முடிச்சு போற? செண்பகத்தை நீ கைய நீட்டி அடிச்சியா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, பஞ்சாயத்தை அவமானமா பேசிட்டான். கேட்டுட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கீங்களே. இந்த நேரம் என் சின்ன கால மட்டும் என் பக்கத்துல இருந்தானா அவன் தலையே சீவிருப்பா. சீவி என்ன பண்றது? ஏதோ நியாயத்துக்கு பயந்து பஞ்சாயத்தை கூட்டம் பாரு, எனக்கு வேணும். இந்தாப்பா, பஞ்சாயத்தை நீ அவமானப்படுத்துற. என்னையா உங்க பஞ்சாயத்து? ஒரு பஞ்சாயத்துனா 5 பேர் உட்கார்ந்து வழக்கு விசாரிச்சு பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு சொல்லணும். நீங்க என்னடா இந்த ஆளு சொல்ற பேச்சுக்கு தாளம் போடுறீங்க. இப்படிப்பட்ட பஞ்சாயத்தை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன வார்த்தை பேசுற? பஞ்சாயத்தை மதிக்காத உனக்கு இந்த ஊர்ல என்னையா வேலை? முதல்ல அடிச்சு துரத்துங்க அவனை. கொஞ்சம் பொறுமையா இருங்க, செண்பகத்தை வர சொல்லி இருக்கு. கேட்டு என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணுவோம். அப்படியா? சரி, அதோ செண்பகமே வருது. வாமா வா. ஏமா செண்பகம், உன்னை இந்த ஆளு கை நீட்டி அடிச்சாரா? சொல்லுமா, அவன் அடிச்சது உண்மைதானே? இல்ல. என்னங்க இது? சாட்சியமே சரியில்லை. பஞ்சாயத்தை கூட்டி எங்க நேரத்தை வீணாக்கிட்டீங்க. எந்திரிங்கய்யா, போகலாம். பஞ்சாயத்து முடிஞ்சு. வாங்க. செண்பகம், கொஞ்சம் நில்லு. அந்த பேங்க் கிளார்க் உன் கண்ணத்துல அறையில? ஆமா. அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்துல போய் சொன்ன? போய் தான் சொன்னேன். எதுக்கு சொன்ன? உங்க திட்டம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு உண்மைய சாட்சிய வச்சு அநியாயத்தை காப்பாத்த பாத்தீங்க. நான் ஒரு பொய்ய சாட்சிய வச்சு நியாயத்தை காப்பாத்தினேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அடே சத்தியவேலு, இவ குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு சாட்சியா வச்சு பஞ்சாயத்தை கூட்டினே. செண்பகம், பஞ்சாயத்துல எதுக்காக போய் சொன்ன? அது உனக்காக ஒண்ணு இல்ல, எனக்காகத்தான். என்ன சொல்ற? அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம உன்னை சொல்லிட்டேல, அது ஏன் தப்பு தானே. அந்த தப்புக்கு பிராய்ச்சிட்டு தான் இந்த பொய் சாட்சி. இல்லன்னா உனக்கும் எனக்கு என்ன ஒட்டா வரவா? குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? நான் வரேம்மா. காத்துமுத்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு அவரை துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு. அவரை வெட்டி ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. என்னைக்கு இந்த உலகத்துல சாதி வரி ஒழியுதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு கையும் காலும் மிஞ்சும். நான் வர்றேம்மா.